வணக்கம். நான் உங்கள் ஹரிவர்ஷினி இன் பாரதி வித்யாலயா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ரெட்டிப்பட்டி நாமக்கல். இன்றைக்கி நம்ம மைண்ட் கிராஃப்ட் அப்படின்ற வீடியோ கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோட் போகலாம். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடிஷ் வீடியோ கேம் டெவலப்பர் மோஜன் ஸ்டுடியோஸ் தான். இந்த கேமை ஸ்மார்ட் ஃபோன், டேப்லெட், ப்ளே ஸ்டேஷன் அப்படின்னு எதில் வேணும்னாலும் ப்ளே பண்ணிக்கலாம். இது ஒரு மல்டி பிளேயர் கேம். இந்த கேமோட ஃபவுண்டர் சொல்லியிருக்காரு, இந்த கேம் ஒரு நெவர் எண்டிங் கேம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட்டு நம்ம மைண்ட் கிராஃப்ட்னா என்னன்னு பார்க்கலாம். இது ஒரு சாண்ட் பாக்ஸ் கேம். பிளேயர்ஸ்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். இந்த கேமில் நிறைய மேப் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரொசீஜுவல் ஜென்ரேஷன் ஆப்ஷன் வச்சு இந்த கேமோட சைஸை 1 GB கூட கொண்டு வரலாம். இந்த கேமோட சீரீஸ் ஒரு ரேண்டம் நம்பர் வச்சு மிகப்பெரிய வேர்டை ஜெனரேட் பண்ணணும். அதுதான் இந்த கேமோட டாஸ்க்கு. இந்த கேமில் சர்வைவல் மோட், கிரியேட்டிவ் மோட், அட்வென்ச்சரஸ் மோட்னு 3 மோட்ஸ் இருக்கு. சர்வைவல் மோடில் பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டில் எதுவுமே இருக்காது. நீங்கள் தான் ரிசோர்ஸஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கேமில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் போக போக ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். நிறைய மாப்ஸும் இருக்கும். மாப்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை, எனிமீஸ் தான். ஜாம்பீஸ், ஸ்கெலட்டன், க்ரீப்பர்ஸ், ஸ்பைடர்ஸ்னு நிறைய எனிமீஸ் இருக்கும். நீங்கள் அந்த மாப்ஸோட ஃபைட் பண்ணி அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம். அதுதான் இந்த கேமோட சர்வைவல் மெக்கானிசம். கிரியேட்டிவ் மோட் யூஸ் பண்ணால் நிறைய அன்லிமிட்டெட் ரிசோர்ஸ் இருக்கும், அதை வச்சு நம்ம ஃப்ளையும் பண்ணலாம். அட்வென்ச்சரஸ் மோட் யூஸ் பண்ணி நம்ம அட்வென்ச்சரஸாக கேமை மாற்றிக்கலாம். ஷேடோஸ் அண்ட் ரேடாஸை எனேபிள் பண்ணால் கேம் சூப்பர்பாக இருக்கும். இந்த கேமில் ஸ்டார், கேலக்ஸி எல்லாமே இருக்கும். இந்த கேம் ஸ்பேஸை டிஃபைன் பண்ணுற மாதிரியே இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமில் ரிசோர்ஸஸ் வச்சு நம்ம வேர்ல்டில் இருக்க மாதிரியே பில்டிங்ஸ், லொக்கேஷன்ஸ் எல்லாமே பில்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆர்ட் கேம்னு கூட சொல்லலாம். இந்த கேம் கேமர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்கிடெக்சர் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணியிருக்கு. டீச்சர்ஸ்க்கு கூட மைண்ட் கிராஃப்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பெருசாலாம் ஒன்றும் இல்லை. நம்ம ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணி மட்டும்தான் இந்த கேமை ப்ளே பண்ண முடியும். இந்த கேமில் நெக்ஸ்ட் லெவல் போக போக ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இந்த கேம் ஒரு ஃபன்னான பில்டிங் கேம். ப்ளே பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.